ஓம் சாய்ராம். நம் சாயோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பாபாவோட அற்புதத்தை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு மெய்சிலருக்கும் அற்புதம் தான் பார்க்க போகிறோம். பாபா கிட்ட நம்ம வர்றத நம்ம நினச்சா முடிவு எடுக்க முடியாது. பாபாவே நினச்சி நம்மளை அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும்தான் நம்ம அவர்கிட்ட வர முடியும். அப்படி ஒரு மெய்சிலிருக்கும் நிகழ்ச்சி தான் இது. வேலை பல வருடமாக வேலை கிடைக்காத ஒரு பிள்ளையை தங்கிட்ட கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு எப்படி பாபா வேலை வாங்கி கொடுத்து அற்புதத்தை நிகழ்த்தினார் அப்படின்றத தான் பார்க்கலாம். இது பாபா மட்டும் சம்மந்தப்பட்டு இல்லை, பாபாவும் மகா பெரியவரும் சேர்ந்து இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க. என்ன அற்புதம் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். பாபாவை பற்றின அற்புதங்கள், பாபாவை பற்றின வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வசந்தி அப்படின்னக்கூடிய சகோதரி திருச்சியை சேர்ந்தவங்க. அவங்களோட பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஆனால் 3 வருடங்கள் கிட்டவே வேலை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க படித்த படிப்புக்கான வேலை வந்து கிடைக்கல. இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கணவர் வந்து ஒரு துணிக்கடையில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய வீடும் வந்து வாடகை வீடு தான். இவங்களோட மகன் தான் வந்து அவங்க குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி. கடன் வாங்கி அவங்களுடைய பையனை அவங்க படிக்க வைக்கிறாங்க. அவங்க பையனுக்கு வந்து அவங்க வேலை கிடைக்கல அப்படின்னும் போது ரொம்பவே அவங்க பையனும் சரி, அவங்க கணவரும் சரி, இவங்களும் வந்து ரொம்ப மன உடைச்சல் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் வேலை இல்லை அப்படின்றது அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றது. வேலை வாய்ப்பை தேடி இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நம்ம காத்துட்ருக்கோம். அந்த பொருளாதார நெருக்கடியினால் வந்து இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது சில வருடத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு பெரியவாவோட அறிமுகம் கிடச்சிருக்கு. பெரியவாவை பற்றி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டது இல்லாமல் அவங்க சில நாட்கள் வந்து பெரியவாவை வணங்கி வந்திருக்காங்க. காலப்போக்கில் வந்து அவங்க அதை கைவிட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு திரும்ப வந்து பெரியவாவை அந்த பெரியவாவுக்கு அவங்க பண்ண பூஜைகள், பெரியவாவை அவங்க வணங்கினது, நம்ம திரும்ப பெரியவாவை வந்து வணங்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு உணர்வு தோன்றி அவங்க வந்து பெரியவாவுக்கு வந்து பூஜை செய்கிறாங்க. 21 வாரம் வெள்ளிக்கிழமை பெரியவாவுக்கு வேண்டிக்கிட்டு அவங்க வந்து பூஜைகள் செய்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, அவங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. அவங்க வந்து அவங்களுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொண்டு வராங்க. அப்போ கண்டிப்பாக வந்து வீட்டில் பையன் என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து நம்ம ஊரில் வந்து விசாரிப்பாங்க இல்லையா? அப்படி தான் வந்து பையன் என்ன படித்து முடிச்சுட்டானா, எங்கே வேலை செய்கிறான் அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க, அவன் இன்னும் வேலை செய்யலை, அவன் வேலை தேடிட்டு தான் இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் கிடச்சிரும் அவனுக்கு. ஆனால் அவனும் ஏறாத கம்பெனி கிடையாது, எல்லா வேலைக்கும் வந்து இன்டர்வியூ வரும்போதெல்லாம் போயிட்டு தான் வந்துட்டுருக்கான். அவன் படிப்பு சம்மந்தப்பட்டது வேலைக்கு தான் அவன் போகணுன்ட்டு முடிவாக இருக்கான். ஆனால் வந்து அவன் படிப்பு சம்மந்தப்படாத வேலை தான் அவனுக்கு கிடைக்கிது, அதனால் அவன் தேடிட்டு தான் இருக்கான். நீங்கள் ஏதாச்சும் வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அவன் படித்ததுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, தம்பிக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க உறவினர் சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் வந்து ஒரு வழிமுறை சொல்கிறேன், அதை உங்களால் பின்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் சாய்பாபா தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய்பாபா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் அவரை வணங்கினதுலாம் கிடையாது, கோயிலுக்கெலாம் போனது கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் கூட பாபா கோயில் இருக்குது, ஆனால் நான் வந்து அவ்வளோ பெருசாக வந்து அங்கே போனதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, என்னோடய கணவருக்கு வந்து வேலை போகிற நிலமையில் இருந்தது. அப்போ நான் வந்து பாபாவுக்கு தான் வந்து 9 வாரம் விரதம் இருந்து நான் வந்து பூஜை செய்தேன். அப்போ வந்து அவருக்கு வேலை போகிற நிலமையில வேலையே போயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, பாபா என்ன பாபா உனக்கு பூஜை செய்தும் வந்து என்னோடய கணவருக்கு வந்து நீ வந்து வேலை இல்லாமல் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப மன உடைந்து நான் வந்து இருந்தாலும் பூஜையை கைவிடாமல் நான் பண்ணேன். 4வது வாரம் வந்து என்னுடைய கணவருக்கு வந்து ஒரு கம்பெனியிலேருந்து கால் வந்தது. கால் வந்து அவங்க வந்து அந்த கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. கரெக்டாக 9வது வாரம் முடிந்து அவருக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து ஜாயினே பண்ணிட்டார். அவர் பழைய கம்பெனியை விட 2 மடங்கு சம்பள உயர்வு அவர் புதுசாக சேர்ந்த கம்பெனியில். அதனால் நீங்கள் வந்து நிச்சயமாக பாபாவை நம்பி இந்த பூஜையை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும், உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் பூஜை வழிமுறைகளெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து பாபாவுக்கு வந்து பூஜை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இவங்கக்கிட்ட பாபாவுடைய புகைப்படமும் கிடையாது. ஆனால் இவங்க வந்து அவங்க வந்து 9 வாரம் விளக்கேற்றி 9 வாரம் 9 விளக்குகள் ஏற்றி பாபாவை நினச்சி வந்து பூஜை பண்ணணுன்றாங்க. இவங்களும் விளக்கு ஏற்றுறாங்க.
இவங்க வந்து 3 வாரம் வந்து இவங்க பூஜை பாபாவுக்கு விளக்கேற்றி செய்யும்போது அந்த மந்திரத்தை படிக்கும்போதும் இவங்கக்கிட்ட பாபாவோட புகைப்படம் கிடையாது. இவங்க 4வது வாரம் பூஜை செய்யும் பொழுது இவங்களுடைய வீட்டு வழியில் வந்து பாபாவுடைய வண்டி வந்து வருது. பாபாவோட வண்டி வருது. வந்து அவங்க வந்து போயிட்டு தட்சிணை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட விபூதியும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கூடவே சாயரம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு பாபாவுடைய ஃபோட்டோவும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாபாவோட ஃபோட்டோவை வாங்கின உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா இவங்கக்கிட்ட இது வரைக்கும் பாபாவோட புகைப்படம் கிடையாது. அப்போ பாபாவோட புகைப்படத்தை வச்சு அவங்க பூஜை செய்கிறாங்க. ஒவ்வொரு வாரங்களாக கடந்து போகுது. ஆனால் வந்து மாற்றம் எதுவும் தெரியலை. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட மகனுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இவங்களுக்கு இருக்குது. ஒரு வியாழக்கிழமை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பாபா கோயிலுக்கு போனதே கிடையாது. ஆனால் பக்கத்தில் தான் இருக்குது. சரி நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களும் இவங்க மகனும் வந்து சாய்பாபா கோயிலுக்கு கிளம்புறாங்க. பெரியவாக்கும் இவங்க வந்து 21 வாரங்கள் வந்து பூஜையை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு நோட்டீஸை பார்க்குறாங்க. வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் பார்க்குறாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிற இடத்துக்கு வந்து அவங்க மகன் வந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ரிசல்ட் எதுவும் சொல்லலை. அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அன்றைய தினமே அவங்களுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணியிருந்த இன்னொரு கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு இன்டர்வியூ கால் வருது. இன்டர்வியூ ஸ்கெட்யூல் பண்ணுறாங்க. அதுவுமே அவங்க அட்டன் பண்ணுறாங்க. அதுலேயுமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒன்று வேலை இருக்குதுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. இவங்க வந்து பாபாவுக்கான பூஜைகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு வெள்ளிக்கிழமை இவங்க பாபாவுக்கு அழுது பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு, என்ன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் உடைந்து, எல்லாமே நீ பண்ண, ஆனால் வந்து கடைசியில் வந்து எதுவுமே வந்து ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுது இவங்க புலம்பி வந்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த வியாழக்கிழமை அவங்களோட பையனுக்கு மெயில் வந்திருக்கு. ஆனால் அவங்க பையன் அதை பார்க்கல. அவங்க பையன் அதை வெள்ளிக்கிழமை தான் பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா இந்த கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிட்டேன், என்னை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லும்போது அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த சந்தோஷத்தை அவங்க வந்து பாபாவும் பெரியவாவும் நம்ம வந்து தொடர்ந்து செய்த பூஜைகளை வந்து வந்து கைவிடவே கிடையாது. அவங்க வந்து வியாழக்கிழமை வந்தது. ஆனால் அவங்க பையன் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்துருக்காங்க. எப்போ அப்படின்னா பெரியவாக்கு இவங்க பூஜை செய்து முடித்த உடனே. பெரியவாக்கு இவங்க காலையில் பூஜை செஞ்சு இவங்க வந்து அப்பயும் வந்து ஒரு கவலையோடையே இருக்காங்க. அப்போ வந்து பையன் வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க இதை. அப்போ வந்து பாபாவும் பெரியவாவும் நம்மளை கைவிடலை, நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து ஒரே அழுகை. மகனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து படித்த படிப்பிற்கான வேலை அது. அதுக்காக தானே அவர் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தார். அதுவும் சம்பளமும் வந்து 30,000 ரூபாய். அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்தது வேலைகள் வந்து படித்த படிப்புக்கான வேலையும் கிடையாது. சம்பளமும் வந்து 15,000 18,000 தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பாபாவும் பெரியவாவும் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பண்ணியிருக்காங்க. இவங்க வேலைக்கு சேர்ந்து பிறகு வந்து இவருடைய படிப்பிற்கு இவங்க அப்பா அம்மா எடுத்தக்கூடிய கடனை அவர் வந்து அடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மாவை சொந்த வீட்டுக்கு கூட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலமும் வந்து அவங்க பையன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. பாபாவும் பெரியவாவும் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பெரியவாவை கும்பிட ஆரம்பித்த உடனே பாபா வந்து எங்களை தேடி வந்தாங்க. இவங்க 2 பேருமே இல்லைன்னா இந்நேரம் வந்து நாங்கள் எங்கே இருந்திருப்போம்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோம். என் பையன் நல்ல வேலையில் இருக்கான். நிச்சயமாக வந்து பாபாவையும் பெரியவாவையும் நம்பினவங்கள அவங்க கைவிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி வந்து சந்தோஷமாக சொன்னாங்க. அவங்க வந்து இந்த 9 வாரம் விரதம் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்கலாம்.
9 வியாழக்கிழமை தொடர்ந்து செய்ய வேண்டிய பூஜை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு விளக்குகளை வந்து நம்ம கூட்டிகிட்டே போகணும். முதல் வியாழக்கிழமை ஒரு விளக்குனா 2வது வியாழக்கிழமை 2 விளக்கு அப்படின்ற பட்சத்தில் 9 வியாழக்கிழமையும் 9 விளக்குகள் வந்து நம்ம ஏற்றணும். ஏற்றிட்டு வந்து பாபாவை நினச்சிட்டு வந்து பாபாவனுடைய மந்திரங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை 108 முறை சொல்லணும். இவங்க 108 முறை வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுனதா சொன்னாங்க. முதல் வாரம் அவங்க வந்து பாபா வணங்கும்போது அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாபாவுடைய ஃபோட்டோவும் இல்லை. ஆனால் பாபாவை நினச்சி அவங்க பாபாவுக்கு பிரசாதம் நடு வீட்டில் வந்து அவங்களால முடிஞ்ச பிரசாதம் வந்து அவங்க செஞ்சு வைப்பாங்களாம். பால் இல்லை கற்கண்டு என்ன இருக்கோ வந்து அவங்க வந்து பாபாவை நினச்சி வச்சுருவாங்க. அவங்க 9 வியாழக்கிழமையுமே காலையில் 6 மணிக்கு தான் வந்து அவங்க பூஜையை பண்ணியிருக்காங்க. அந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த பாபா கிட்ட வச்ச பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க மகன்கிட்ட சாப்பிட கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாபாவோட கோயிலுக்கு போயிருந்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க பாபாவனுடைய புத்தகம் ஒன்று வாங்கியிருக்காங்க. பாபாவுடைய புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 108 போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய 108 போற்றி புத்தகத்தை வாங்கி அதையும் வந்து சேர்த்து அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து விரதம் வந்து சாப்பிடாம கிடையாது. இவங்க காலையில் பாலும் பழமும் வந்து எடுத்துக்கிட்டு மதியானம் வந்து இவங்க சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி 9 வாரமும் வந்து காலையில் வந்து பாலும் பழமும் மட்டுமே இவங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. பெரியவாக்கு இவங்க பூஜை பண்ணதும் அதே வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு வந்து பெரியவாக்கும் அதே மாதிரி 21 நாட்கள் 21 விளக்கு வச்சு பண்ணாங்க. ஆனால் வந்து 21 வாரங்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து பாபாவோட அருள்னாலையும் பெரியவாவோட அருள்னாலையும் வந்து அவங்களோட மகனுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. இதுதான் வந்து அவங்க வழிபட்ட பூஜை முறை. அவங்களோட பையன் வந்து சென்னையில் தான் வேலை செய்கிறாங்களாம். அவங்க அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க, இன்றைக்கி என் பையன் வந்து போகாத பாபா கோயிலே கிடையாது, என்னையும் தாண்டி என் பையன்தான் வந்து பாபாவுடைய பெரிய பெரிய வந்து டிவோட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொன்னாங்க. ஸோ இதை கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. பாபா வந்து சிட்டுக்குருவியோட காலில் கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி யாருன்னே தெரியாத எங்கேயோ இருந்த பக்தரை தங்கிட்ட கொண்டு வந்து அவங்களுக்கான தேவைகளை நிவர்த்தியும் செய்து கொடுத்தாங்க. ஆனால் எடுத்த உடனே நம்ம பூஜை செய்யும் போதே 1-2 வாரங்கள்லேயே வந்து எந்த பலனும் தெரியலையே அப்படின்னு வந்து அவங்க கை விட்டுறாமல் தொடர்ச்சியாக அவங்க அந்த பூஜைகளை செய்து வந்தாங்க. அவங்களுக்கான பலனும் கிடச்சிது. இதுதான் வந்து நம்மளும் பின்பற்ற வேண்டிய முறை. ஒரு பூஜை செய்கிறோம் பலன் கிடைக்கல அப்படின்ட்டு அதை கைவிட்டுறக்கூடாது. நம்பிக்கை நம்ம எந்த அளவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளும் வந்து நம்மளுக்கு எல்லாமே நன்மைகளாகவே செய்வாங்க. கடவுள் எப்பயுமே நம்மளுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. நம்ம இறைவன்கிட்ட போக போக இறைவனை நம்ம நெருங்க நம்மளோட எண்ணங்களை நம்ம தூய்மை ஆக்க நம்மளோட கர்ம பதிவுகளும் வந்து குறைந்துட்டு தான் வரும். எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். இனி உங்களோட வாழ்க்கையில் இதை கேட்கக்கூடிய எல்லா சாய் உறவுகள் எல்லா உறவுகளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்களும் உங்களோட குடும்பமும் நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.